ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्र की, श्रील प्रभुपाद की, श्रील गुरुदेव की, जय गौर प्रेमानंदे। हाँ श्री 7.5 महाराज படிக்கிறோம். 7.6 படினா மர எழுத்துறீங்களா? 7.5 எடுத்துட்டேன் பிரபு. ஓகே. अपरेयम् इदस्तु अन्या प्रकृतिं विद्धि मे भराम् जीवभूतं महाबाहो येनं धार्यते जगत्। படிங்க மாதாஜி. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையை சுயநலனிற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அத்து உள்ளடக்கியதாகும். பொருளுரை: ஜீவாத்மாக்கள் பரமபுருஷரின் உயர் இயற்கையை சேர்ந்தவர்கள் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என பல்வேறு ரூபங்களில் தோன்றக்கூடிய ஜடமானது கீழ்நிலை சக்தியாகும். நிலம் முதலான ஸ்தூலம், மனம் முதலான சூட்சமம் ஆகிய ஜட இயற்கையின் 2 படைப்புகளுமே தாழ்ந்த இயற்கையை சார்ந்தவை. இந்த தாழ்ந்த சக்தியினை பல்வேறு நோக்கங்களுக்காக உபயோகிக்கும் உயிர்வாழிகள் பரமபுருஷரின் உயர் சக்தியை சார்ந்தவர்கள். இந்த உயர் சக்தியால் தான் ஜட உலகம் முழுவதும் இயங்குகின்றது. உயர் சக்தியான ஜீவாத்மாவினால் இயங்கப்படாவிடில் செயல்படுவதற்கான சக்தி ஏதும் பிரபஞ்ச தோற்றத்திடம் இருக்காது. சக்திகள் எப்போதும் சக்திமானால் கட்டுப்படுத்தப்படுபவை. எனவே உயிர்வாழிகள் எப்போதும் பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வு கிடையாது. அறிவற்ற மனிதர்கள் எண்ணுவது போல உயிர்வாழிகளின் சக்தி ஒருபோதும் பகவானுடைய சக்திக்கு சமமானது அல்ல. ஜீவாத்மாக்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு ஸ்ரீமத் பாகவத்தில் பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. அபரிமிதா துருவாஸ் தனு பிரதோ யதி சர்வகதாஸ் தர்ஹி ந சாஷ்யதேதி நியமோ த்ருவநேதரதா அஜனி ச யன்மயம் தத் அவிமுச்ய நியந்த்ரு பவேத் சமம் அனுஜானதாம் யத் அமதம் மததுஷ்டதயா. நித்தியமான பரமனே, உடலை பெற்ற ஜீவன்கள் உம்மை போன்று எங்கும் நிறைந்து நித்தியமானவர்களாக இருந்தால் உமது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உங்களது நுண்ணிய சக்திகளால் இருக்கும் காரணத்தால் உனது கட்டுப்பாட்டிற்கு உட்படுகின்றனர். எனவே உமது கட்டுப்பாட்டிற்கு சரணடைவதே ஜீவனின் உண்மையான முக்தியாகும். அந்த சரணாகதி அவர்களை மகிழ்விக்கும். அத்தக சொரூப நிலையில் மட்டுமே அவர்கள் கட்டுப்படுத்துபவர்களாக இருக்க முடியும். எனவே இறைவனும் ஜீவனும் எல்லா விதங்களிலும் சமமானவர்கள் எனும் அத்வைத கொள்கையை பரப்பும் சிற்றறிவுடையோர் உண்மையில் தவறான களங்கமான கருத்துக்களால் வழிநடத்தப்பட்டுள்ளனர்.
பரமபுருஷரான கிருஷ்ணர் மட்டுமே கட்டுப்படுத்துபவர். மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் அவரால் கட்டுப்படுத்தப்படுபவர்கள். ஜீவாத்மாக்கள் அவரது உயர் சக்திகள். ஏனெனில் குணத்தின் அடிப்படையில் அவர்கள் இறைவனுடன் சமமாக உள்ளனர். ஆனால் சக்தியின் அளவை பொறுத்தவரை அவர்கள் என்றுமே இறைவனுக்கு சமமானவர்கள் அல்ல. உயர் சக்தியின் ஜீவாத்மா தாழ்ந்த ஜட சக்திகளான ஸ்தூல சூட்சம சக்திகளை உபயோகிக்கும் போது தனது உண்மையான ஆன்மீக மனதையும் புத்தியையும் மறந்து விடுகிறது. ஜீவாத்மாவின் மீதான ஜடத்தின் ஆதிக்கமே இம்மறதிக்கு காரணம். ஆனால் மாயசக்தியான ஜடத்தின் தாக்கத்திலிருந்து உயிர் வாழி விடுபடும் போது அவன் முக்தி எனும் நிலையை அடைகிறான். ஜட மயக்கத்தின் ஆதிக்கத்தால் தான் ஒரு ஜட பொருள் என்றும் ஜட சொத்துக்கள் அனைத்தும் தனது என்றும் அகங்காரம் எண்ணுகின்றது. இறைவனுடன் எல்லா விதங்களிலும் ஒன்றாகி விடலாம் என்ற எண்ணம் உட்பட எல்லா பௌதிக கருத்திலிருந்தும் விடுபடும் போது அவன் உண்மை நிலை உணரப்படுகிறது. எனவே கிருஷ்ணரின் பற்பல சக்திகளில் ஒன்றே ஜீவாத்மா என்றும் அந்த ஜீவசக்தி பௌதிக களங்கங்களிலிருந்து தூய்மை அடைந்தவுடன் பூர்ண கிருஷ்ண உணர்வினை அடைகின்றது என்றும் கீதை உறுதி கூறுவதாக முடிவாக கூற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்பீரியர் எனர்ஜி, இன்ஃபீரியர் எனர்ஜி. இன்ஃபீரியர் எனர்ஜினா என்னது? இந்த பூமி ராப்பானோ வாயு கம்பனோ புத்தி தேவச அகங்காரியிலே பின்னா பிரகிதஸ்தடா. 5 விதமான ஸ்தூல பொருள். ஓகே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 3 விதமான சூட்சம பொருள், மனது, புத்தி, அகங்காரம். இதுதான் சேர்ந்து தான் உடல். ஓகே, ஸோ இது ஆதிக்கம் பண்ணுறது தான் இந்த ஜீவாத்மா. ஸோ எந்த ஒரு உயிரினம் எடுத்தாலுமே அது வந்து இந்த 5 விதமான ஸ்தூல உடலையும் 3 விதமான சூட்சம உடையையும் கொண்டிருக்கும். ஓகே, மன, புத்தி, அகங்காரம் இருக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோடு ஆகியிருக்கும். மீன் எடுத்தாலுமே பாருங்கள், மீன் வந்து கடலில் இருக்குதுன்னா மீனுக்கு வந்து நீரில் இருக்கிற மாதிரி உடல் வந்து அமைப்பு இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் நீச்சல் அடிக்கலாம், எவ்வளோ பெரிய நீச்சல் தெரிஞ்சவர் இருந்தாலுமே ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்கலாம். ஆனால் அதுலேயே இருக்க முடியாது அவரால். அது அவருடைய இயற்கையான பொசிஷன் கிடையாது. எப்படா நிலத்துக்கு வரலாம் அப்படின்னு தான் யோசிப்பார், ரிலாக்ஸ்டாக எப்போ இருக்கலாம்னு சொல்லி யோசிப்பார் இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஒரு நம்ம இருக்கும்போது நம்ம வந்து ஆதிக்கம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஆதிக்கம்னா புரியுது இல்லையா, அதை கட்டுப்படுத்தணும் நம்ம. ஹரே கிருஷ்ணா. மீனா மாதாஜி, நீங்கள் படிக்க முடியுமா? நீங்கள் கேட்டு தான் இருப்பீங்களா? 7.6 படிக்கிறோம், பகவத்கீதை 7.6 எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் இதை ஆதிக்கம் பண்ணுறதுக்கு ஏற்றபடி இந்த பௌதிக லோகத்தை கிருஷ்ணர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறார். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நான் எனது அந்த மாதிரி ஒரு அகங்காரத்தோடு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் செயல்படுறாங்க. எனது குடும்பம், எனக்காக உள்ளது இப்படின்னு சொல்லி செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா ஆசைகள் பெருகிக்கிட்டே போகுது. ஆசைகள் பெருக பெருக என்ன ஆகும், நமக்கு நிறைவேறாமல் நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகளுக்கு திருப்பி ஒரு பிறவி எடுக்கணும். இப்படி தான் இந்த சக்கரம் வந்து சுழந்தது. ஆனால் இதில் வந்து பாகவதத்துலேயும் நிறைய இடத்துல சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வந்து கிருஷ்ணனுடைய பின்ன பகுதி, பிரிக்க முடியாத அங்கம். அவர் வந்து வேறுபட்டவர், பட் ஆனால் அங்கம். மமை வம்ச ஜீவலோகே ஜீவபுத்த சனாத்தன மனசஸ்தானி இந்திரியாதி பிரகிருதிஸ்தானி கஷ்டதி. அவருடைய அங்கம் நம்ம. அதனால் நம்மகிட்ட மனசு இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்படுறோம். மனசு ஒரு விட்ட என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இன்னொரு என்ன பண்ணும், ரிஜெக்ட் பண்ணும். அக்செப்ட்னா எடுத்துக்கிறோம், அப்புறம் ரிஜெக்ட்னா வேணான்னு சொல்லும். இதுதான் மனதுடைய வேலை. அதனால் என்ன பண்ணும், மனசு வந்து ஏகப்பட்ட டிசைரை வந்து என்ன பண்ணும், உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஏதாவது பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல மலையை பார்க்குறோம், இன்னொரு இடத்துல கோல்டு பார்க்குறோம். உடனே நம்ம தூங்கும்போது என்ன ஆகும், பொன் மலைன்னு வரும். ஓகே, கோல்டன் மவுண்டன் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மனசு வந்து என்ன பண்ணுது, நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த நம்மளும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லி அந்த அத்வைதவாதம் வந்து கரெக்ட் கிடையாது, தப்பு. ஏன் அத்வைதவாதம் தப்பு? நம்மளும் கிருஷ்ணரும் எதில் ஒன்று, குவாலிட்டியில் ஒன்று. சச்சிதானந்த விக்கிரகம், 2 பேருமே சச்சிதானந்த விக்கிரகம். சத்து சித்து ஆனந்தம் எப்பயுமே இருக்கணும். இறந்து போகணும்னு ஆசைப்படுவான் இல்லை, எப்பயுமே இருக்கணும். நல்லா அறிவாளியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஓகே, இதுதான் நம்ம வாழ்க்கையில் நோக்கி போய்கிட்டே இருக்கோம் இல்லையா.
யாராவது இறக்க விரும்புவாங்களா? ஏன்னா முட்டாளாக இருக்குன்னு நினைப்பாங்களா? இறந்து போகணும்னு நினைப்பாங்களா? இல்லை துக்கத்திலே இருக்குன்னு நினைப்பாங்களா? இல்லை இல்லையா? ஸோ ஆனால் நம்மளுக்கு உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. உடல் எப்படி ஆகும்? வயசாகிட்டே இருக்கும், இறப்ப நோக்கி போயிட்டுருக்கோம் இல்லையா? எப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு ஆயிடுச்சோ அது ஒரு வயசு இறப்ப நோக்கி போயிடுச்சு. ஓகே, ஆனால் நம்ம பர்த்டேன்னு சொல்லி கொண்டாடுறோம். ஓகே, அசித்து, அப்புறம் அசித்னா என்னது? அசத்து அசித்து, நாலேஜ் கிடையாது, அதனால தான் எல்லோரும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இல்லையா? அதே மாதிரி எல்லோரும் சந்தோஷத்தை தேடி தான் போகிறோம். ஓகே, ஸோ குவாலிட்டியில் நம்ம 2 பேரும் ஒன்று. யார் 2 பேரும் ஒன்று? கிருஷ்ணன் நம்மளும் ஒன்று. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஸ்தூல உடலும் சூக்ஷ்ம உடலும் என்ன பண்ணியிருக்கு? கவர் பண்ணியிருக்கு. நம்மளை கவர் பண்ணதுனால நம்ம ஆன்மான்னு உணராதனால நமக்கு என்ன இருக்குது? நிறைய விதமான கஷ்டங்கள் இருக்குது. நல்ல கஷ்டங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இறந்த பிறகு இந்த உடலுக்கும் அந்த உறவினருக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. அந்த பர்சனுக்கும் அந்த உறவினருக்கு சம்மந்தமே கிடையாது. எல்லாம் மறந்துடும். இப்போ நீங்கள் நேற்று கனவு கண்டிருப்பீங்க இல்லையா? நைட்டு படுத்து தூங்கும்போது நிச்சயமாக கனவு வரும். அந்த கனவுல வந்த கேரக்டர்லாம் உங்களுக்கு எந்திரிச்சோம் ஞாபகமே வராது. ஓகே, அதே மாதிரி தான் இறந்த பிறகு நமக்கும் நம்மளுடைய ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தைங்க யாரும் எந்த விதமான ரிலேஷனும் கிடையாது. திருப்பி அடுத்த பிறகு எப்படி கிடைக்குன்னா நமக்கு என்ன ஆசை இருக்கோ அதை பற்றி கிடைக்கும். ஓகே, இப்போ இந்தியா பாகிஸ்தான் மாறுவதுன்னு வச்சுக்கோங்க. யாராவது பாகிஸ்தான் நினச்சிருந்தாங்கன்னா அவங்கள எப்படி காலி பண்ணுறது, அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உடல் கிடைச்சிடும். ஓகே, இப்படி தான். அதனால் நமக்கு என்ன ஆசை ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த மாதிரி உடல் கிடச்சிரும். அதனால் நம்மளுடைய நோக்கம் சிதறிது. மனித வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம் மனசை வச்சுட்டு எப்படி இந்த வாழ்க்கையில் நம்ம கிருஷ்ணன் நினச்சிட்டு நம்ம சத்து செத்து ஆனதை நோக்கி போகலாம் அப்படிங்கிறத மனித வாழ்க்கைய நோக்கம். ஆனால் இப்போ இருக்கிற உலகத்தில் என்ன ஆகிடுது? நம்மளுடைய இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம போராட்டமாக இருக்குது வாழ்க்கையே. இதுலேயே என்ன பண்ணி நம்மளுடைய லைஃப் முடிஞ்சது. ஓகே, அதனால தான் கிருஷ்ண உணர்வு ஒரு வரப்பிரசாதம். இது ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காரு? அந்த மாயாவுக்கே ஒரு சதித்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிளாட் போட்டு எப்படி பக்தர்கள் முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காரு. ஓகே, எதிர்நீச்சல்லாம் பிரபுபாதர் போட்டார், எல்லாம் பண்ணிட்டார், எல்லா செட்டப் போட்டு விட்டார். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஹரே கிருஷ்ணா சேனல் போனால் புக்ஸ் படிக்கணும், அவர் சொன்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம என்ன பண்ணலாம்? அந்த உடலை விட்டுட்டு போகும்போது கோலவந்தம் போகிறதுக்கு நமக்கு நிச்சயமாக சான்ஸ் இருக்குது. ஓகே, பிரபுபாதர் சொன்னால் கேட்பாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஒரு பெரிய பக்தர் ஓகே அவர் என்னுடைய இதை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாலே போதும், கிருஷ்ணா கேட்டுப்பார். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பிரபுபாதர் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோன்னா இந்த கலியுகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம நிச்சயமாக சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா நம்மளுடைய நோக்கம் சிதறிடும். ஓகே, நம்ம அன்றாடம் என்ன யார் நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறாங்க? மீடியா, நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள், அவங்க எல்லாருக்கும் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்கள் ஏங்க இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நீங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி இப்படி தான் போகணுமா அவங்களுக்கு? நீங்கள் பாட்டுக்கு இயல்பாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இயல்புனா என்ன? இயல்பு நம்மளுடைய இயல்பு என்ன? எப்பயுமே சர்வீஸ் பண்ணுறது, அன்பு தொண்டு பண்ணுறது, அதே மாதிரி நம்ம சர்வீஸ் அண்ட் லவ். ஓகே, சேவை பண்ணுறது, நேசிக்கிறது, இது 2 தான் இயல்பு இல்லையா? யாருக்காக சேவை பண்ணோம், யாரையாவது நேசிப்போம். இது நம்ம எவ்வளோ பண்ணிட்டோம் அந்த வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கே சேவை பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சென்சஸ்க்கெல்லாம், புலங்களுக்கு திருப்தி தான். யாராவது திருப்தி பட்டிருக்காங்களா? ஆஹா, எங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு மனைவி கிடச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கணவன் கிடச்சிட்டாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க கிடச்சிட்டாங்க, இந்த மாதிரி பேரண்ட்ஸு, வெளிவார்த்தைக்கு சொல்லிக்கலாம். நிச்சயமாக என்ன இருக்கும்? ஏமாற்றங்கள் இருக்கும். ஓகே, ஆனால் கிருஷ்ணர்கிட்டே இதே சேவையும் அன்பையும் செலுத்தினோன்னா அந்த ஏமாற்றம் வராது. ஏன்னா நம்ம கிருஷ்ணனுடைய அங்கம். ஓகே, இந்த ஃபிங்கர் எனக்கு உணவு கொடுக்கறதுக்கு உணவுச்சுன்னா இந்த ஃபிங்கர் அதோடைய வேலையை கரெக்டாக பண்ணுது. ஓகே, இந்த ஃபிங்கர் கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதோடைய வேலையை பண்ணாது. அதே மாதிரி தான் நம்ம கிருஷ்ணனுடைய அங்கம். நம்ம கிருஷ்ணனுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்காம நம்ம தனியாக என்ஜாய் பண்ண நினச்சோன்னா இந்த ஃபிங்கர் தனியாக போன மாதிரி. ஓகே, அப்போ நமக்கு இன்பம் கிடைக்காது. இப்போ உணவு கொடுத்ததுன்னா என்ன ஆகும்? உணவு வயிற்றுக்கு போகும், இந்த ஃபிங்கருக்கு என்ன கிடைக்கும்? சக்தி கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் கிருஷ்ணருக்கு நம்ம ஆனந்தம் கொடுத்தோம்னா நம்மளும் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடுவோம்? ஆனந்தம் பெறுவோம். இல்லைன்னா அது ஏமாற்றலாம் முடியும். ஓகே, எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் சரி ஏமாற்றலாம் முடியும். 7.6 சந்தா நீ படிக்க முடியுமா? நீ அடுத்து படிக்கிறியா? 7.7 படிக்கிறியா? கொஞ்சம் பெருசாக இருப்பட்டு. ஓகே, சாதி ஹரே கிருஷ்ணா 7.6 படிக்க முடியுமா? 7.6. ஓகே, 7.6. ஏன்னா 7.7 கொஞ்சம் இப்படின்னா எங்கே கம்ப்யூட்டர் பேக்லாம் போட்டேன் இது
पिञ्जरम् एतद्योनिनि भूतानि सर्वाणि दुपधारय अहं कृष्णस्य जगतः प्रभव प्रलयस्तदा पढ़िए All created beings have their source in these two natures of all that is base material and all that is spiritual in this world. Know for certain that I am both the origin and the dissolution. Dissolution. Jai Shri Prabhupada Maharaj. Everything that exists is the product of matter and spirit. Spirit is basic field of creation. Matter is created by spirit. Spirit is not created at a certain stage of material development. Rather, this material world is manifested only on the basis of spiritual energy. This material body is developed because spirit is present within the matter. A child grows gradually to the boyhood and then the manhood, and because that superior energy, the spirit soul, is present. Similarly, the entire cosmic manifestation of the gigantic universe is developed because of the presence of the super soul Vishnu. Therefore, the spirit matter and the matter which combine to manifest this gigantic universal form and the originally two energies of the Lord. Consequently, the Lord is original cause of everything. A fragmented part and parcel of the Lord, namely the living entity, may be the cause of big skyscrapers and a big factory or even a big city, but he cannot be cause of big universe. The cause of big universe is a big soul or a super soul, and Krishna the Supreme is the cause of both and big and small souls. Therefore, he is the origin of all causes. This is confirmed in the Katha Upanishad 2.2.30. சேத்தன சேத்தனோ. ஓகே, ஸ்வீனா பார்த்தா 7.6 படிச்சுட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் ரெண்டுக்குமே ஆரிஜின், பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும். எப்படி எலக்ட்ரிசிட்டி கரண்ட் போகுது பாருங்கள். அது ஹீட்டருக்குள்ளே போனால் ஹாட்டாக வருது தண்ணி, அது ஏசி இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போனால் கூலாக வருது காற்று. ஓகே, அதே மாதிரி தான் கிருஷ்ணர் ஒரு ஆன்மீகத்தை பௌதிகம் மற்ற பண்ணி பௌதிகத்தை ஆன்மீகம் மற்ற அது சக்தியாக விட்டுது. ஓகே, ஸோ ரெண்டுமே கிருஷ்ணர்டே தான் வருது. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரபத்திரை இது மத்மா பஜந்தேமா பூதாபாவ சமன்விதான், ஏன்டே தான் எல்லாமே வருதுன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணனை பற்றி கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லி கிருஷ்ணனே ஆசைப்படுறார். என்ன சொல்கிறார்? சரதம் கீர்த்தம் இருந்தாமா இறந்தா நமசந்தமா பக்தியா நித்திய உக்த உபாசதே. எப்பயுமே என்னை பற்றி க்ளோரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. இது எந்த விதமான மோட்டிவேஷன் கிடையாது. மோட்டிவேஷனாக புரியுது இல்லையா? ஒரு உள்நோக்கம். ஐயோ நீங்கள் எனக்கு இந்த ஸ்ரத்தா லெவலில் ஆகுது தெரியுமா? ஒரு ரவுண்டு பண்ணால் இந்த லெவல் தருவோம், 4 ரவுண்ட் பண்ணால் இந்த லெவல் தருவோம். இஸ்கானில் கொடுப்போம்ல, கிருஷ்ண சேவகா, கிருஷ்ண சாதகா, பிரபாத ஆசையா. இது தான் நமக்கு கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இது யார் வாங்கி கொடுக்குறான்னு பார்ப்போம். இது நம்ம இனிஷியல் ஸ்டேஜ். ஓகே, இது கிருஷ்ணர் இது நோக்கம் கிடையாது. இஸ்கான் நோக்கம் கிடையாது. இஸ்கானுடைய நோக்கம் என்ன? எப்பயுமே கிருஷ்ணரை பற்றி கேட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் பிரபாத இது கிரியேட் பண்ணார். ஏன்னா இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. துக்காலயம் அசுவாசனத்தில் ஜென்டில்மேன் கேனாட் லீவ். ஹவு கேன் ஏ ஜென்டில்மேன் லீவ்? ஜென்டில்மேன் என்ன பண்ணணும்னா ஆல்வேஸ் ஹியர் அபவுட் கிருஷ்ணா. அதோடைய கதையை கேட்டுகிட்டே இருக்க என்ன ஆகுமா, இந்த தாபத்திரையோடைய தாக்கம் குறைஞ்சிடும். ஓகே, எப்படி நமக்கு அந்த சஃபரிங் போகுது? எப்படிங்க சஃபரிங் எல்லாருக்கும் வரதான். பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி கிருஷ்ண பக்தராக இருந்தாலும் சரி, பக்தராக இல்லாட்டாலும் சரி வருதா? உண்மையாக இல்லையா? எல்லாருக்கும் தான் இருக்குது. இப்போ கிருஷ்ண பக்தர்னா பிறப்பு மீன்ஸ் இறப்பு கிடையாதுன்னு அர்த்தமா என்ன? அவர் இறக்க தான் போகிறார். அவருக்கு மூப்பை வராதா என்ன? வரத்தான் செய்யும். நோய் வராதா? நோய் வரத்தான் செய்யும். தாப்பத்திரையாக வருமா வராதா? கொசு கடி இருக்கும், சுனாமி வந்தால் என்ன ஆகும்? இந்த மாதிரி எல்லா விதமான துன்பங்களும் அவருக்கு இருக்குல்ல. அப்புறம் எப்படி அவர் துன்பத்திலேருந்து விடுபடுறாரு அப்படின்னா, அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாக கிருஷ்ணனை பற்றி கேட்கறதுலையும் சொல்கிறதுலையும் இருக்கிறதுனால
அவருடைய எவ்வளோக்கு எவ்வளோ அவர் அதில் வந்து லயிச்சிருக்காரோ அவ்வளோக்காலும் அவருடைய இந்த சஃபரிங் வந்து என்ன அது பாதிக்காது. சுத்தமாக பாதிக்காதுன்னு சொன்னோன்னா அது மிகப்பெரிய வைஷ்ணவராக இருப்பார். ஓகே, சுத்தமாக பாதிக்காது. ஆனால் அந்த டிகிரி இருக்குது இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிகிரி இருக்கும். மொமெண்ட்ரி பாதிப்பு இருக்கலாம். இப்போ அபிமன்யு இறந்தவொடனே அர்ஜுனன் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சார், மொமெண்ட்ரி பாதிப்பு இருந்தது. ஆனால் ரிசல்ட் என்ன பண்ணார், இந்த உலகமே எனக்கு வேண்டாம், இனிமேல் யாருக்கு நான் துறவரம் போகிறேன் அப்படி போலியே அவர். உடனே கிருஷ்ண கான்சியஸில் எங்கேஜ் ஆகிட்டார், அந்த யுத்தத்தில் பங்கு பெறுறார். ஓகே, ஸோ அதனால் இந்த கிருஷ்ண உணர்வு வந்து ஒரு வரப்பிரசாதம். இந்த கிருஷ்ணா தான் எல்லாத்துக்கும் மூல காரணத்துக்கு காரணம். பௌதிகமான சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கஷ்டம் நமக்கு வந்தாலும் வாழ்க்கையில் வந்தாலுமே அது கிருஷ்ணனுடைய அனுமதியெல்லாம் வந்திருக்கு. ஓகே, இந்த கஷ்டம் வந்து கிருஷ்ணனுடைய அனுமதியெல்லாம் வந்திருக்கு. எதுக்காக அந்த கஷ்டம் வந்திருக்கு, நமக்கு ஒரு கர்மத்தை கழிக்கிறதுக்கு. பக்தர்களுக்கு தான் நினைக்கிறோம் நம்ம இந்த கர்மம் கழிஞ்சிட்டு கிருஷ்ணர்கிட்ட நம்ம போகிறோம். இப்படி யார் இந்த உற்சாகத்தோடு பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முக்தி கேரண்டின்னு சொல்லி பிரம்மா சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு. நாத்தியவாதி என்ன பண்ணுவாங்க, பகவான் இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார், நல்லது நடந்தால் நான் எவ்வளோ திறமையான ஆள் தெரியுமா இந்த மாதிரி சொல்லி நாத்திகவாதி. பக்தர்கள் எப்படி நினைப்பாங்க, பகவான் கஷ்டம் வந்து எனக்கு பெரிய கஷ்டமாக வர வேண்டியது, ஏதோ ஒரு இதை கொடுத்துருக்காங்க சின்ன கஷ்டமாக, அவ்வளோதான். நெட்டு போயிடுச்சு. ஸோ எனக்கு பெரிய கஷ்டமாக வர வேண்டியது சின்ன கஷ்டமாக வந்துட்டு போயிடுச்சு. என்னாச்சு, நெட்டு அடிக்கடி போகுது. இப்போ ஒரே நிமிஷம், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன். மாதாஜி வந்துருச்சா இப்போ? ஹரே கிருஷ்ணா. வந்துருச்சா, சரி ரைட், ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. இது அடிக்கடி நெட்டு கரெக்டாகுது. இப்போ நான் மொபைல் ஹாட்ஸ்பாட் போட்டேன், இருந்தாலும் இதுதான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வைஃபைலாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி போயிடுச்சு. ஏதோ அடிக்கடி போயிட்டே இருக்கு. திருப்பி வந்துருச்சா? இருங்க நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுறேன், ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். கேட்குதா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஸ்வீனா மாதாஜி, விவேக் பிரபு, ஹரே கிருஷ்ணா. கேட்குதா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபு கேட்குதா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஆனால் இப்போ உங்களுக்கு கேட்குதா நான் பேசுறது? கேட்குதுல, ஏதோ சவுண்ட் வருது. இவர் அர்ஜுன் பிரபு. சரி கன்ஸ்ட்ரக்ஷன் போதா? சரி ஓகே சரி ஓகே. இது அடிக்கடி என்னன்னு தெரியல, கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் ஹாட்ஸ்பாட் போட்டிருக்கேன், பார்ப்போம். ஸோ அதனால் வந்து கிருஷ்ண பக்தர் வந்து ஒரு பாசிட்டிவாக அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, பகவான்கிட்ட அப்படி பண்ணும்போது பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு வந்து முக்தி கேரண்டின்றார். ஓகே, இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், காஸ் ஆஃப் காஸ் கிருஷ்ணர் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுட்டு என்ன பண்ணோம், வாழ்க்கையை வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டு போக முடியும் கிருஷ்ண பக்தரால். இப்போ என்ன பண்ணலாம், நான் 7.7 பார்க்கலாம். ஆசிரியை படிக்கிறியா நீ? ஸ்லோகம் படி. மத்த பரதரம் நான்யாத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகனா இவ. Everything rests upon me as pearls strung on a thread. Purpose by Divine Grace is Jai Shri Prabhupada. There is a common controversy over whether supreme absolute truth is personal or impersonal. As far as Bhagavad Gita is concerned, the absolute truth is the supreme personality of Godhead Shri Krishna. Net off is confirmed in various steps. In this verse, in particular, it is stressed that the absolute truth is a person. That personality of Godhead is supreme absolute truth. Is also affirmation. உறுதிப்படுத்துறது. Okay. Affirmation of Brahma Sabda. Ishvara Parama Krishna Satchidananda Vigraha. That is the supreme absolute truth personality of Godhead is Lord Krishna, who is the primeval Lord, the reservoir of pleasure, Govinda,
and the eternal form of complete bliss and knowledge. These authorities have no doubt that supreme absolute truth is that the absolute truth is the supreme person, the cause of all causes. காஸ் ஆஃப் ஆல் காசஸ், எல்லா காரணங்களும் காரணம். இது நமக்கு புரியாது. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம்னா படிச்சுட்டு போயிடணும் இல்லையா. காஸ் ஆஃப் ஆல் காசுன்னு புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் தான் இது காஸ் ஆஃப். அப்போ தான் மனசு அமைதி வரும். இப்போ அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப துக்கமான காலத்தில் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் என்ன பகவத்கீதையில் சொன்னால் நினச்சி பார்த்துக்கிறாரு. அப்படி தான் நம்ம லைஃப்லேயே ரீட் பண்ணோம். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது பகவத்கீதை ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுக்கணும். ஸ்லோகம் படிக்கிறதுல ஒன்றும் ரொம்ப யூஸ் கிடையாது. அது எப்படி வரும், அந்த துக்கமாக இருக்கும்போது அந்த 2வது சாப்டர் இருக்கு இல்லையா, நம்ம ஆன்மா உடல் இல்லைன்னு சொல்கிறார்ல கிருஷ்ணர், அதை சொல்லிக்கணும். நான் ஜாயத்தே மிரியத்தே வகதாசின் நாயம் பூத்வா பவிதா வானா முயா அஜோ நித்திய சாஸ்திரம் புராணோ நான் ஹன்யத்தே ஹன்யமானிய சரீரே வாசாம்சி ஜீனாய ஜீனானி யதாமிகாய நவானி கிருநாதி நரோபராணி ததா சரிநானி விகாய ஜோனான் அந்யானி சம்யாதி நவானி. இந்த நிறைய ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. அது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், பார்த்து படிக்கலாம், பார்க்கலாமா, நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மனசுக்கு வந்து அமைதி கிடைக்குது. இல்லைன்னா நம்ம அமைதி இதை நிறைய பேர் தற்கொலை பண்ணுறாங்களா, மாடியிலேருந்து விழுந்துடுறாங்க டக்குன்னு. பசங்க இப்போ பிஜி படிக்க போனால் 3 மாதம் ஆகுது, திடீர்னு மாடியிலேருந்து குதிச்சிட்டான். தெரியாது நமக்கு எப்படி நடந்ததுன்னு தெரியாது. நிறைய பேர் ஐஐடியில் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க தெரியுமா, ஏகப்பட்ட பேர் ஐஐடியிலலாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த சூசைட்லாம் வந்து ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிடித்தம் கிடையாது. கடவுளை மையமாக வைக்காமல் தன்னை மையமாக வச்சு நடத்தினாலும் இந்த மாதிரி வருது. படிங்க. The impersonalists, however, argues on the strength of Vedic worship given itself. கொஞ்சம் கத்தி ஸ்லோவா. Shvetaswara Upanishad 3.10 Tato yat uttaram tata rupam anamayam ya yet vidu amritas te bhavanti atte tara dukkam avapiyanti eva piyanti. The material world, the Brahma. The material world, Brahma, the primary entity within the universe, is understood to be the supreme amongst the demigods, human beings and lower animals. But beyond Brahma there is a transcendence who has no material form and is free from all material contaminations. Anyone who can know him also becomes transcendental, but those who don't know him suffer the miseries of material world. The impersonalists puts more stress on the arupam, the word arupam. But arupam is not impersonal. It is indicated the transcendental form of entity, bliss and knowledge as described in Brahma Samhita quoted above. Other verses in Shvetaswara Upanishad 3.8-9 substantiate this as follows. Vedaham purusham mahantam adityavarnam tamasa parastat tameva vidityaiti nanyat panta vidyate anyaha ayanaya yasmat param na param asti kinchet yasman naniyo najayo asti kinchet vriksha iva stabdo divi tishtati ekas tenena purnam. Very nice. I know that the Supreme Personality of Godhead, who is transcendental to all the material conception of darkness, only He knows Him can transcend the bonds of birth and death. There is no way of liberation other than this knowledge of the Supreme Person. There is no truth superior to the Supreme Person because He is the supermost. He is smaller than the smallest and He is greater than the greatest. He is situated as a silent tree and He illuminates the transcendental light, and as a tree spreads its
energies. From these verses, one concludes that the Supreme Absolute Truth is the Supreme Personality of Godhead, who is all-pervading by his multi-energies, both material and spiritual. Hey, keep it. Hare Krishna. 3 போயிடுச்சுல வந்துச்சு. இப்ப கேக்குது குரு. கேக்குதா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நான் இப்போ இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணிட்டேன், வைஃபை எடுத்துட்டேன். ஸோ இது வந்து என்னென்னா, நம்மளுடைய ஆன்மீக லைஃப் இது பண்ணும்போது ரொம்ப டேஞ்சரானது என்னென்னா, இம்பர்சனல். ஓகே, உருவம் இல்லை பகவானுக்கு அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஆபத்து கூட. ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா, பகவானுக்கு உருவம் இருக்குங்கிறத பிரபுபாதர் வந்து எல்லா பர்பட்டையும் எழுதுவார். அது முக்கியமான பர்பட். ஓகே, மத்த பரதமானி கிஞ்சிதா மயீஸ்வரன் இதம் ரோதம் சூத்ரே மணிகனாயிவன். பகவான் வந்து ஒரு பர்சன் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு இது எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்லோகம். ஸோ என்னை விட எதுவுமே சுப்பீரியர் ட்ரூத் இல்லை. அசமா ஒருத்தவான்வாங்க, அவருக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது, அவருக்கு மேலே யாரும் கிடையாது. அப்போ எல்லாருமே அவர் கீழே தான். ஓகே, அதே மாதிரி பிரம்மாவும் சொல்லியிருக்கார், பிரம்ம சமிதானம், ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா, அவர் விக்கிரகம். ஓகே, அனாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வகா, அவர் அனாதிர், அவருக்கு அம்மா அப்பா கிடையாது, ஆனால் இஸ் எ பர்சன். ஓகே, ஆனால் அம்மா அப்பா இல்லைன்னா அம்மா அப்பா எடுத்துக்கிறாரு, அது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அம்மா அப்பா இல்லை இருந்தாலும் அம்மா அப்பா எடுத்துக்கிறாரு. ஏன் அம்மா அப்பா எடுத்துக்கிறாரு? ஏன்னா பக்தருக்கும் அவருக்கும் உறவு வந்து மேம்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, வந்து எடுத்துக்காட்டுறதுனால என்ன பண்ணுறாரு, ரிலைஸ் பண்ணுறதுனால அவர் அம்மா அப்பா எடுத்துக்கிறாரு. ஆனால் அவர் அனாதி, அவருக்கு யாருமே கிடையாது. அதே மாதிரி பகவானுடைய அந்த கான்ட்ரடிக்டரி குவாலிட்டிஸ் எல்லாமே உபநிஷத்துலையும் கொடுத்துருப்பாங்க. அவர் ரொம்ப தூரத்தில் இருக்காரு, ஆனால் நம்ம இங்கே பிரசாதம் கொடுக்கறத வாங்கிப்பார் அவர். ஓகே, அவருடைய கை அவ்வளோ நீளும், அவருடைய ஒரு உறுப்பு எல்லா விதமான வேலையும் பண்ணும். அவர் வந்து ஒரு பெண்ணுடைய துணை இல்லாமலே அவர் குழந்தைய பெற்றுக்க முடியும். ஓகே, அவருடைய நாபிலேருந்து குழந்தை வரும். ஓகே, இந்த மாதிரி. அதனால் யார் ஒருத்தர் கிருஷ்ணரை வந்து இந்த மாதிரி பகவான் அப்படின்னு சொல்லி ஒர்ஷிப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஹையஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. பிரம்மேத்தி பரமாத்மேதி பகவான் இது சத்தியதே. பிரம்மேத்தினா பகவானுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி கும்பிட்றது. பரமாத்மானா கிருஷ்ணர் வந்து எல்லா இடத்துலையும் பரமாத்மா இருக்கான்னு சொல்லி யோகி கும்பிட்றது. மூணாவது பகவான் அப்படின்னு சொல்லி கும்பிட்றது. 3 ஃபீச்சரில் வந்து பகவான் சொல்லி கும்பிட்றாங்க பக்தர்கள் வந்து டாப் மோஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ யார் இப்படி ஒர்ஷிப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நிச்சயமாக பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். கொஞ்சமோண்டு பக்தி இருந்தால் தான் என்ன காரியம் பண்ணாங்களோ அது சக்ஸஸ் ஆகும். யோகா பண்ணாலும் யோகாவும் சக்ஸஸ் ஆகும். அவங்க வந்து அருவாதத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் அதுவும் சக்ஸஸ் ஆகும். எப்போனா கொஞ்சம் பக்தி இருந்தால் தான். பக்தியே இல்லாட்டா எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. ஆனால் பக்தி மாத்திரம் இருந்தால் தான் என்ன பண்ணலாம், வைகுண்ட லோகம் போக முடியும். பக்தியாமா அபிஜானாதி யாவான் எஸ்ஸாஸ்மி தத்கதா ததோமாம் தத்தோ ஞாப்பா விஷதே தத் அனந்தரம். அதில் ஒரே ஒரு துவாரம் தான் இருக்கும், கோலோகம் போகிறது. அந்த துவாரம் என்னதான், பக்தின்ற துவாரம் தான், வேறு எதுவுமே கிடையாது. யோகியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் போக முடியாது. யார் ஒருத்தர் பக்தனாக இருக்கானோ அவரால் தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். இப்போ 8 படிக்கலாம். ஸ்வீனா பார்த்தா 7.8 படிக்கிறீங்களா நீங்கள்? ஹரே கிருஷ்ணா. ரசோஹமப்சு கௌந்தேயா பிரபாஸ்மி சசி சூரியயா பிரணவ சர்வவேதேஷு. ஹரே கிருஷ்ணா. சப்தகே பௌருஷம் திருஷோ. கொஞ்சம் கிட்ட வந்துக்கோங்க மாதாஜி, உங்க சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. படிங்க. குந்தையின் மகனை, நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் கனவ ஒளியுமாக இருக்கின்றேன். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே. பொருளுரை. தனது பற்பல பௌதிக ஆன்மீக சக்திகளின் மூலம் கடவுள் எங்கும் நிறைபவராக எவ்வாறு இருக்கிறார் என்பதை இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. ஆரம்ப நிலையில் பரம புருஷர் அவரது பல்வேறு சக்திகளின் மூலம் அதிகமாக உணரப்படுகிறார். எவ்வாறு சூரியனில் இருக்கும் தேவன் சூரிய ஒளியும் தனது சக்தியால் அறியப்படுகிறாரோ அதுபோல தனது நித்தியம் இருப்பிடத்தில் இருக்கும் பகவான் தனது எங்கும் நிறைந்த பரந்த சக்திகளால் அறியப்படுகிறார். நீரின் முக்கியத்தன்மை அதன் சுவையாகும்.
கடல் நீரை குடிப்பதற்கு எவரும் விரும்புவதில்லை, ஏனெனில் அதன் நற்சுவை உப்புடன் கலந்துள்ளது. நீரின் மீதான கவர்ச்சி அந்த நற்சுவையை அடிப்படையாக கொண்டது. அந்த நற்சுவை இறைவனின் பல்வேறு சக்திகளை போன்றது. கடவுள் நீரில் இருப்பதை அதன் சுவையிலிருந்து கண்டுகொள்கிறான். அருவவாதி மனிதனின் தாகத்தை தனித்த சுவையான நீரை அன்புடன் அளித்திருப்பதற்காக உருவவாதியும் பக்தனும் இறைவனை புகுகிறான். இதுவே பரத்தை அறியும் வழி. நடைமுறையில் பார்த்தால் உருவவாதத்திற்கும் அருவத்திற்கும் மோதல் ஏதுமில்லை. கடவுளை உண்மையாக அறிந்தவன் அருவ கருத்து உருவ கருத்து ஆகிய இரண்டும் அனைத்திலிருந்தும் ஒரு சேர் அமர்ந்திருப்பதால் எவ்வித முரண்பாடும் இல்லை என்பதை அறிவான். எனவே பகவான் சேத்தன்யர் மிக உயர்ந்த கொள்கையான ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் என்னும் தனது அசத்திய வேத அபேத தத்துவத்தை நிறுவினார். சூரிய சந்திரர்களின் ஒரே பகவானிடமிருந்து வரும் வேறொருயான பிரம்மஜோதியிலிருந்து வருவதே. மேலும் ஒவ்வொரு வேத மந்திரத்தின் ஆரம்பத்திலும் உள்ள வெவ்வே ஒளியாகிய ஓம்காரம் பிரணவ மந்திரம் பரமபுருஷரை அழைப்பதே ஆகும். அருவவாதிகள் பரமபுருஷரான கிருஷ்ணரை அவரது எண்ணிலடங்காத நாமங்களை கொண்டு அழைப்பதற்கு மிகவும் அஞ்சுதான் திவ்ய ஒளியான ஓம்காரத்தினை உச்சரிக்க விரும்புகின்றனர். ஆனால் ஓம்காரம் என்பது கிருஷ்ணரின் ஒளி வடிவமே என்பதை அவர்கள் உணர்வதில்லை. கிருஷ்ண உணர்வின் எல்லை எங்கும் பரவியுள்ளது. கிருஷ்ண உணர்வை அறிபவன் பாக்கியமான். கிருஷ்ணரை அறியாதவர்கள் மயக்கத்தில் உள்ளனர். எனவே கிருஷ்ணரை அறிவது முக்தி. அவரை அறியாததோ பந்தப்பட்ட நிலை. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் தான் தன்னுடைய மீனா மாதாஜி என்ன சொல்லுங்க மாதாஜி, மீட் எடுத்திருக்கீங்க. அதான் அடுத்த இது நான் 7.9 நீங்கள் படிங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து கிருஷ்ண உணர்வு வந்து இருக்கும்போது ரொம்ப ஈஸி ப்ராக்டிஸ் பண்ணுறது. பிரபுபாதர் வந்து சொல்கிறாரு, இந்த தண்ணி உடைய டேஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் ரசவம் அப்சு கவுந்தேயா சொல்கிறார் இல்லையா கிருஷ்ணர், அதை சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம குடிக்கிற மாதிரி அவங்க என்ன குடிப்பாங்க, ஒயின் குடிப்பாங்க. ஜெர்மன்லாம் ரொம்ப மோசம், எல்லா இடத்துலையும் ஒயின் இருக்கும், தண்ணி பாட்டில் கிடைக்காது, எல்லாம் ஒயின் குடிச்சிட்டே இருப்பாங்க. பிரபா என்ன சொல்கிறாங்க, அந்த ஒயினுடைய டேஸ்ட்டு கிருஷ்ணன் நினச்சிட்டு அப்படி நினைக்க என்ன ஆகுனா, ஏன்னா கல் உண்ணே தாயும் மதிக்க மாட்டார் இல்லையா, கல் உண்ணவன்ற தாயை கூட மதிக்க மாட்டாங்க. அப்படி நம்ம தமிழில் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அங்கே எல்லாம் கல் தான் குடிக்கிறாங்க. ஒயின்கிறது அந்த கல் தானே. இங்கே பணப்பாத்துலேருந்து குடிப்பாங்க, கல் குடிப்பாங்க, அங்கே ஒயின்னு சொல்கிறான். எல்லாம் ஒன்று தான். அது இன்டாக்சிகேஷன் ரொம்ப டேஞ்சர். இன்டாக்சிகேஷன் ஏன் டேஞ்சர்னா, நல்லா பாருங்களேன், எது குலத்தில் எவ்வளோ பெரிய ஆளுங்க, கிருஷ்ணனுடைய எல்லாம் அந்த குலம் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன்ஸ். ஆனால் அவங்க அது கிருஷ்ணனுடைய அந்த பாஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு, அதனால் அப்படி பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் அந்த இன்டாக்சிகேஷன் மது அருந்திக்குவாங்க. அருந்தின உடனே யார் ஃப்ரெண்டு யார் உறவினர் இது எதுவுமே தெரியாது. பலமான எது என்ன பண்ணுவார், வீக்கான எது வந்து கொள்ளுவார். கிருஷ்ணனுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா 10 கோடி 20 கோடி அந்த மாதிரி பெருகிடும். இப்போ பூமிக்கு பாரம் ஆயிடுச்சு இல்லையா. வந்த பர்பஸ் என்ன, இங்கே எவ்வளோ அரக்கரெல்லாம் கொல்லணும், எல்லாம் கொண்டு முடிச்சாச்சு. இப்போ கிருஷ்ணன் திரும்பி போகணும், முடிஞ்சு போச்சு பாஸ்ட் டைம். அப்போ எப்படி பாஸ்ட் டைம் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இப்போ நார்மலாக பார்த்தாங்களே ஒரு பிராமின் அவருடைய பையன் அப்படி தொட்டு வருது இல்லையா. இப்போ எப்படி ஒருத்தர் வந்து உண்மையாக இருந்தார், ஒரு பிராமின், அவருடைய பையன் உண்மையாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்படியே வரும்போது கடைசியில் இப்போ பரம்பரையில் வரும்போது இப்போ உள்ள பிராமின் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணவே மாட்டார். அப்புறம் எப்படி அவர் பிராமின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஃபாலோ பண்ண தானே ஏற்றுக்க முடியும் நம்ம. அப்போ என்ன ஆகும், இது கோஸ்வாமின்னு ஒருத்தர் பேர் வச்சிருப்பாரு, அவர் உண்மையிலே கோஸ்வாமி இருந்திருப்பார். அப்படியே வரும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்துடும், அதில் வேல்யூ கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணர் கடவுள் போகிறது அவருடைய பிள்ளை நான், அவருடைய பேர பிள்ளை நான், அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆகும், நான் கிருஷ்ண பரம்பரையில் வந்திருக்கேன், நானும் கடவுள் தான். இது வந்து கிருஷ்ணர் விரும்பலை, இந்த ஜாதி மாதிரி இருக்கணும்னு கிருஷ்ணர் விரும்பலை. ஓகே. ரெண்டாவது வந்து பூமிக்கு வந்து கொஞ்சம் பாரம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இவங்க பவர்ஃபுல் ஆகிட்டாங்க, யாருமே இவங்களை ஜெயிக்க முடியாது. அதனால் கிருஷ்ணன் என்ன டிசைட் பண்ணார், இவங்களுக்குள்ளே அடித்து இறந்துடணும்னு சொல்லி தான் கிருஷ்ணன் வந்து அந்த பாஸ்டை முடிக்கிறார். ஏன்னா எல்லாரும் டெமிகாட்ஸ், தேவர்கள், அவங்கவுங்க இடத்துக்கு போகணும். சில பேர் கோலவர்தான் போவாங்க, சில பேர் ஹெவன்லி பிளான்ஸ் போயிடுவாங்க. இந்த பாஸ்டை முடிய போகுது, இப்போ துவாபரகம் முடிய போகுது, கலியுகம் ஆரம்பிக்க போகுது. அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் தண்ணி அடிச்சிடுவாங்க. தண்ணி அடித்தாலும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியவே தெரியாது. ஓகே. என்ன ஆகும், எல்லோரும் அவங்களாம் அடித்து கொண்டுடுவாங்க. அதனால் தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கல் உண்ணுவனை அவனுடைய தாய் கூட மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி. அவ்வளோ மோசமானது. ஆனால் பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, அதை கிருஷ்ண உணர்வுக்கு எப்படி கொண்டு வர முடியும் அவனை. அப்போ இந்த வைனுடைய டேஸ்ட்டு கிருஷ்ணன் நினச்சிக்கோ,
இப்படி கிருஷ்ணர் கிருஷ்ணர் நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா அந்த மாதிரி ஒரு மனிதர் கூட என்ன பண்ணி மாறிடுவார். இதுதான் நமக்கு வேணும். அவரை வெறுத்து ஒதுக்க முடியாது. அவரை எப்படி கொண்டு வரலான்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். தம் அடிச்சுட்டே இருக்கிற என்ன பண்ணலாம், அவர் நல்லா வேலை தெரியும். கிருஷ்ணருடைய அந்த உருவ சிலையை செதுக்கிறது, விக்கிரகத்தை செதுக்கிறது வேலை தெரியும். அவர் என்கேஜ் பண்ணுறார் பிரபாதர். அது வந்து நீங்கள் உருவ சிலையை இது பண்ணும்போது நீங்கள் தம் அடிக்காதீங்க, அப்புறம் நீங்கள் தம் அடிங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி அவர் ரிலாக்ஸ் பண்ணுறார். இது ஆச்சாரியர் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி தான் ஆச்சாரியர் என்ன பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா கௌடிய வைஷ்ணவரில் வந்து கௌடிய பரம்பரையில் வந்தார் பிரபாதர் இல்லையா. பிரபாதர் குரு மகாராஜ் கௌடிய இது சம்பிரதாயம். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 64 மாலைகள் சேன் பண்ணுவாங்க. 64 மாலைகள் ஹரிகிருஷ்ணா சொன்னால் எவ்வளோ நேரம்? 14 மாலைகள் சொல்கிறதுக்கு 1.5 மணி நேரம் to 2 மணி நேரம் ஆகுது இல்லையா. 64 மணி நேரம், 64 மாலை எவ்வளோ நேரம்? 6 to 8 மணி நேரம் ஆகிடும். 6 to 8 hours ஆகிடும் மினிமம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணால் 6 hours இல்லை 8 hours வரை ஆகும். ஓகேவா, கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கும். அப்போ வேறு என்ன வேலை பண்ண முடியும்? அவ்வளோ பக்கமாக இருந்தாலும் இனிஷியேட் கொடுப்பாங்க. இனிஷியேஷன் இப்போ சைத்தன்ய பகவான் சொல்லாரு, யார் 1,00,000 முறை சொல்கிறாங்களோ அவங்க வீட்டு தான் வருவேன் சாப்பிட்றதுக்குன்றார். 1,00,000 முறைனா என்னது? 64 மாலைகள் பண்ணும். அப்படி தான் ஸ்டாண்டர்ட் இருந்தது பிரபாத வரையும். பிரபாத இந்த ஸ்டாண்டர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணால் முடியாதுன்ட்டாங்க எல்லாம். இப்போ நம்மளால் முடியுமா? 64 மாலைகள் பண்ண முடியுதா? 16 மாலைகள்னு சொல்லி அது பிரபாத குறைச்சது அந்த அயல்நாட்டு பக்தர்கள் தான் குறைச்சிருக்காங்க. இந்த கலியுகத்தில் நம்மளும் என்ன ஆகிட்டோம், நம்ம உடனே மினேச்சர்னு சொல்லி கேலி பண்ண முடியாது யாரையுமே. நம்மளாலையும் பண்ண இந்தியன்ஸாலையும் பண்ண முடியல 64 மாலைகள். இந்தியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரபாத் 25 மாலைகள் பண்ண சொல்லியிருக்காரு டெய்லி. ஆனால் ஏகாதசி அன்னைக்கால் அட்லீஸ்ட் 25 ரவுண்ட்ஸ் ஹரிகிருஷ்ணன் வந்து சேட் பண்ணணும். ஏன்னா ஹரிகிருஷ்ணன் சேட் பண்ண தான் நம்ம அந்த பாடியோடைய அந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போக முடியும். இல்லைன்னா நம்மளுக்கும் விலங்குகளுக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஓகே, அதனால் கிருஷ்ணரை நினச்சி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுத்துக்கிறார். அப்ளையன்ஸ்லாம் கொடுக்குறாரு. நான் டேஸ்ட் ஆஃப் வாட்டர் இஸ் ஐ எம், லைட் ஆஃப் த சன், அந்த பிரகாசம் நான் தான், சூரிய சந்திரன் பிரகாசம் நான் தான். வேதிக் மந்திரம்லாம் ஓம்ன்ற பிரணவ மந்திரம். இது வந்து மாயவாதிகள் தப்பாக புரிஞ்சுக்கிறான். ஓம்கார மந்திரம் தப்பாக புரிஞ்சுக்கிறான். ஓகே, ஓம் நமோ பகவதேவாசியா ஓம்ங்கிறது ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். 7.9 படிக்கலாம். மீனா மாதாஜி படிங்க, ஸ்லோகம் படிக்கிற மாதாஜி. புண்ணியகந்தா ஹரிகிருஷ்ண மாதாஜி. புண்ணியகந்தா பிருத்திவ்யாம் ச தேஜஸ்மி சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. நிலத்தின் மூலம் நறுமணமும் நெருப்பின் வெப்பமும் நானே. உயிரினங்களின் உயிரும் தவம் புரிவோரின் தவமும் நானே. பொருளுரை. புண்ணியம் என்றால் செய்யாதது ஆதி என்ற பொருள். மலர், நிலம், நீர், நெருப்பு, காற்று என ஜட உலகில் உள்ள எல்லாவற்றிலும் ஒரு குறிப்பிட்ட மனம் உண்டு. அவை அனைத்திலும் ஊடுருவியுள்ள களங்கமற்ற உண்மையான மனம் கிருஷ்ணரே. அதுபோல எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை சுவையும் உண்டு. ரசாயன பொருட்களை கலப்பதால் அச்சுவையை மாற்றிவிட முடியும். எனவே அடிப்படை பொருட்கள் அனைத்திலும் ஒரு குறிப்பிட்ட நறுமணமும் சுவையும் உள்ளது. யுகவாசு என்றால் நெருப்பு. நெருப்பின்றி நம்மால் தொழிற்சாலைகளை இயக்க முடியாது, உணவினை சமைக்க முடியாது, பலதரப்பட்ட செயல்களையும் செய்ய முடியாது. அந்த நெருப்பு கிருஷ்ணரே. நெருப்பில் உள்ள வெப்பம் கிருஷ்ணரே. வேத மருத்துவத்தின்படி அஜீரணம் என்பது நம் வயிற்றில் வெப்பம் குறைவாக இருப்பதால் உண்டாவதாகும். எனவே உணவு செரிப்பதற்கும் நெருப்பு அவசியமாகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் அனைத்து முக்கிய பொருட்கள், எல்லா ரசாயனங்கள் மற்றும் எல்லா ஜட பொருட்களும் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளன என்பதை நாம் கிருஷ்ண உணர்வின் மூலம் அறிகிறோம். மனிதன் ஆயுட்காலமும் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளது. எனவே கிருஷ்ணரின் கருணையால் மனிதன் தனது வாழ்நாளை நீடிக்கவோ குறைக்கவோ முடியும். இதிலிருந்து எல்லா துறைகளிலும் கிருஷ்ண உணர்வு செயல்படுவது தெளிவாகிறது. ஸோ ஒரு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருள் வருது. எல்லாம் ஒரே மனம் இருக்கு இல்லையா, எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா என்னென்ன மனமாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்குது ஃப்ரூட்ஸில். இதெல்லாம் ஆனால் ஒரே மண்ணிலேருந்து தான் வருது இல்லையா. ஸோ இது வந்து எப்படி வருதுன்னா கிருஷ்ணனுடைய செயல்கள்லாம் வருது. ஓகே, நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணோம், ஒரு நாத்திகவாதி வந்து கிருஷ்ணரை பார்க்கவே மாட்டேங்கிறான். ஆனால் ஒரு கடவுள் நம்பிக்கையுள்ள என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு செயல்லையும் கிருஷ்ணரை பார்க்கணும்.
இந்த பூ எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணால் கூட இப்படி வர முடியாது. ஒரு கலர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. ஆனால் எல்லா பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இவ்வளோ வர்ணங்கள் இருக்குது அதில். இதெல்லாம் வந்து கிருஷ்ணனுடைய செயல். கிருஷ்ணர் இல்லாமல் நடக்காது. இதெல்லாம் இயற்கையாக அப்படியே வந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாத்திகவாதி. அப்படியும் நடக்க முடியும். கார் என்ன அப்படியே ஓடுதான் என்ன? மிஷின் இருக்குது, ஆனால் அது இயக்கிறதுக்கு ஒருத்தர் உள்ளே உட்காந்துருந்தோமா இல்லையா? அதனால் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கே இவ்வளோ இருக்குன்னா, ஒரு எர்த்து ரொட்டேட் ஆகுது, அந்த ஆர்பிட்டில் கரெக்டாக மூவ் ஆகுது, சூரியன் கரெக்டாக வருது, டே வருது, நைட் வருது, இதெல்லாம் வரணும்னா எப்படி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்? சின்ன சின்ன செயலுக்கே ஒரு மனிதனுடைய பிரெயின் இருக்கும்போது இவ்வளோ பெரிய காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷனும் எப்படி கிருஷ்ணர் பின்னால் இருக்கார் இல்லையா? இதுதான் வந்து கடவுள் நம்பிக்கையினுடைய எண்ணங்களாக இருக்கணும். ஓகே, அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளையும் கிருஷ்ணர் எப்படி நினச்சி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் நமக்கு உதவுது. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம